Hare Krishna. Today's Bhagavatam chanting is from first canto, second chapter, 14th verse. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskrityam Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudiraye Nashtaprayeshvabhadreshu Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttamasloke Bhakti Bhavati Naishtaki. So, this verse is a continuation of 13th verse, which spoke about the Varnashrama system, where the purpose of Varnashrama system is to please Krishna. So therefore, with one pointed attention, one should constantly hear about, glorify, remember, and worship the personality of Godhead, who is the protector of the devotees. So in the slokam, let me recite the sloka. Tasmat yekana manasa Bhagavan Shadvatam Patihi Shrutavyah Kirtitavyascha Deyah Pujasyascha Nityada. So, Nityada, always Krishna protects his devotees. How he protects? Will he protect the body? Or what he will protect? Or will he protect the wealth of the devotees? No. First and foremost, Krishna will protect the bhakti, the faith that we have on Krishna. So that is the assurance Krishna is giving, that my devotee will not perish. So in Bhagavad Gita, Krishna said, go and boldly say this, Arjuna, that my devotee will not perish. So like that, in Bhagavad Gita, Krishna says that to Arjuna. So anyway, this body will perish one day, and whatever is in connection with this body will perish one day. So what is that he will protect is the bhakti. That is the highest wealth one can have. Bhakti and faith on Krishna. So that is the highest wealth that Krishna will always protect. Right? And sometimes, if necessary, he will protect even the material wealth and assets also. Right? So, நம்ம என்ன பண்ணணும், தமிழில் சொல்லணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன், ஒரே மனதோட ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானுடைய கதைகளை பற்றி, அவருடைய புகழை பற்றி, அவருடைய குவாலிட்டிஸை பற்றி நம்ம வந்து சதா எப்போவுமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதை பற்றி நம்ம ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அவருக்கு எல்லா பூஜைகளும் நம்ம அவருக்கு பண்ணணும் அப்படின்றது இந்த வேர்ஸ் மூலமாக தெரிய வருது. ஸோ நம்ம வர்ணாசிரம தர்மத்தையே கடைப்பிடிச்சாலுமே சரி, அதை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். எதுக்காக அப்படின்னா, இது கிருஷ்ணருக்காக நம்ம பண்ணுறோம். என் டியூட்டி நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, கிருஷ்ணர் திருப்தி அடைவார், அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக அவர் பேரை சொல்லி, அவரோட குணங்களை பாடி, அவரோட கதைகளை சொல்லி, கதைகளை கேட்டு, இல்லை அவருக்கு அர்ச்ச விக்கிரகம், டிடி வர்ஷிப், அப்படியும் கூட அவரை நம்ம சர்வ் பண்ணலாம். அப்படியும் கூட அவரை நம்ம திருப்திப்படுத்தலாம். இல்லை கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கு நம்ம சேவை பண்ணுறது மூலமாகவும் கிருஷ்ணர் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தி அடைவார் அப்படின்றது இந்த வேர்ஸுடைய அர்த்தம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீடு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மொபைலாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் கிவன் பை கிருஷ்ணா. திஸ் ஹவுஸ் means even this body is also like a house, and the soul, Jivatma, is sitting inside this house. So this house is also given by Krishna. ஸோ நம்ம இந்த உலகத்துக்கு வந்து சாப்பிட்டு தான் நம்ம இந்த உடம்பை வளர்த்து வச்சுருக்கோம். இல்லை நம்ம இத்தனோடு தான் இருந்தோம் நம்ம உருவாகும் போது. அப்புறம் வெளில வரும்போது சம் 5 kg சம்திங், 4 kg 5 kg, அப்புறம் பை ஈட்டிங் ஃப்ரம் த ஃபுட் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த சாயில், இந்த பூமியில் இருக்கக்கூடிய விளையிற பிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டு தான் நம்ம உடம்பை வளர்த்து வச்சுருக்கோம். அப்போ இந்த உடம்பு நம்மளுக்கு இல்லவே இல்லை. அப்போ நம்மளுது எது அப்படின்னும் போது, சம்திங் தட் விச் வி கேன் நாட் சி, இட் இஸ் தேர் இன் தி பிரெத். ஸோ அந்த மூச்சுக்குள்ளே ஒழிஞ்சுருக்கு நம்மளோட உயிர், அந்த உயிர் தான் நம்ம அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால எல்லாமே கிருஷ்ணருக்கு தான், எல்லாமே கிருஷ்ணருக்கு தான். ஸோ நம்ம வந்து கிருஷ்ணருக்காக இதெல்லாம் திரும்பவும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு அவர் நம்மக்கிட்ட வந்து எல்லாத்தையும் எடுத்திருப்பார். அதனால பக்தர்களே, நிறைய வந்து அநியாயங்கள் நடக்குது எங்கே போனாலும். ஈவன் ஒரு சூப்பர் மார்க்கெட், ஐ வென்ட் டு a supermarket during Pongal day, during Pongal, yeah. So that time I bought some pumpkin, white pumpkin, then yellow pumpkin, and yam, all that I bought it. And the weight was so, I mean, they calculated the weight wrongly. ஸோ தப்பாக அதோட வெயிட்டை போட்டுட்டாங்க. நான் வாங்கினதோ ரொம்ப சின்ன பீஸு, ஆனால் அதோடைய வெயிட் வந்துட்டு
என்ன போட்டாங்க அப்படின்னா சம் 600 கிராம்ஸ் போட்டுட்டாங்க. 87 ருபீஸ்ன்னு போட்டாங்க. வாட் இஸ் திஸ்? ஓ, இந்த ஃபெஸ்டிவல்னால இவ்வளோ ரேட்டா அப்படின்னு நினச்சி நான் யோசிச்சுட்டே வந்துட்டேன். அப்புறம் வெளில வந்து பார்த்தா, ஐயோ அவங்க தப்பா வெயிட் போட்டுட்டாங்க, நான் 30 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல நான் 87 ருபீஸ் கொடுத்துட்டேன் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. வேற இன்னொரு கடைக்கு போனேன். அட கடவுளே, இப்படிலாம் பண்ணுறாங்க. நான் இதை மட்டும் பார்க்காம இருந்திருந்தா அந்த கடையில் போய் நான் ஒரு 3 ஐட்டம் தான் வாங்கினேன். அந்த 3 ஐட்டமும் வந்துட்டு வெயிட் வந்து தப்பாக கால்குலேட் பண்ணி போட்டு அவ்வளோ எனக்கு பில்லு பே பண்ண வச்சுட்டாங்க. அப்புறமா திரும்பவும் போய் அந்த கடைக்கு நான் திரும்பவும் போயிட்டு அன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு இட் வாஸ் சச் ஐ மீன் டிசப்பாயின்ட்மெண்ட் ஃப்ரம் தட் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்னு ஒரு சூப்பர் மார்க்கெட். அங்கே போனேன். கொள்ளை அடிக்கிறாங்க, அவங்க பண்ண தப்புக்கு திருப்பி நீங்கள் வேறு ஏதாவது வாங்கிக்கோங்களேன் அப்படின்றாங்க. எதுவும் வாங்க மாட்டேன், நீங்கள் பணம் திரும்பவும் கொடுங்க அப்படின்னு பணத்தை வந்து திரும்பவும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நம்ம அதோ சூப்பர் மார்க்கெட்டில் போகிறோம், எல்லாமே வந்து ஸ்கேனிங்கில் வந்துட்டு அதோட ரேட்டு போட்டுருது. ஸ்கேனிங் அவன் போடுற வெயிட் தான் நம்ம போட்டு பில் பண்ணி நம்ம பைசாவை பே பண்ணிட்டு வந்துடுறோம். அதோட வெயிட் அவங்க கரெக்டாக பார்த்துருக்காங்களா, கரெக்டான வெயிட் தான் போட்டு அதுக்கான ரேட் போட்டிருக்காங்களா அப்படின்றது வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா, தர்மம் ஒரு காலில் தான் நிற்கிது. ஸோ தர்மம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். ஆனால் இருக்குது, தர்மம் இருக்குது உலகத்தில். ஆனால் ஒரு காலில் இருக்கிறதுனால அவங்க நடந்து வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ நம்ம மனசில் தர்மம் இருக்கணும், நம்ம பண்ணக்கூடிய செயல்லையும் தர்மம் இருக்கணும். கிருஷ்ணா கிட்ட கேட்டுக்கணும், கிருஷ்ணா நான் பண்ணுறது தர்மமா அப்படின்னு அடிக்கடி நம்ம கேட்டுக்கணும். ஸோ வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். பிகாஸ் இஃப் வி ஆர் கோயிங் டு டூ அதர்மா, நோ அவுட் ஆஃப் டிசையர், அவுட் ஆஃப் க்ரீடினஸ், இப்படிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா, செல்ஃபிஷாக இப்படிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதோட பலன் நம்ம திரும்பவும் அனுபவிக்க தான் போகிறோம். அதோட வலியை நம்ம வந்து யாரும் அந்த வலியை வந்து வாங்கிக்க முடியாது. அந்த வலியை நம்ம மட்டும்தான் தாங்கிக்கணும். அதனால் நம்ம எந்த ஒரு அதர்ம செயல் பண்ணும் போதோ பண்ணுறதுக்கு முன்னாடியோ 10 தடவை யோசிக்கணும். இந்த வலியை நம்ம மட்டும்தான் திரும்பி வாங்க போகிறோம், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு செயலையும் செய்யும் போது யோசித்து பார்த்து நம்ம செய்யணும். ஏன்னா ஒரு இமீடியட்டாக சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கலாம். பட் தர்மம் வந்து மெதுவாக வரும். ஒரு காலில் நடந்து வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம பண்ணுற அதர்மத்தை வந்து தூக்கி போட்டுட்டு தர்மம் வந்து நின்றுடும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம பண்ண அதர்ம செயலுக்காக நம்ம பெரிய வேதனையை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டிய வரும். அப்போது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வி ஷுட் ஹோல்ட் டு கிருஷ்ணா. கிருஷ்ணா நம்ம மனசில் இருக்காரு, வெளியிலையும் விக்கிரகமாக இருக்காரு, அண்டு எல்லா இடத்துலையுமே இருக்கிறாரு. இன் எவ்ரி ஆட்டம் கிருஷ்ணா இஸ் தேர். ஸோ கிருஷ்ணா வந்து எல்லா செயலையும் நம்ம பண்ணக்கூடிய செயல் எல்லாத்தையுமே அவர் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ நம்ம எங்கேருந்து தப்பு எங்கேயுமே ஒழிஞ்சிக்க முடியாது. So we should do our karma properly and we should offer it to Krishna. So we should thank Krishna for whatever we have for today. So we should have faith on Krishna that he will protect the devotees. He will protect. He will never say, I will not protect. He will say, he will always protect us. So that 100% faith we should have. So with this, I will pause or I will stop recording for today. Hare Krishna. Thank you. Jai Jai Shri Radhe Shyam.